திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் 276 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 57வது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழநாட்டு தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திரு நரையூர் சித்தீஸ்வரம் சிவஸ்தலம். திருச்சிற்றம்பலம். இத்தலம் இருப்பிடம் பிரசித்தி பெற்ற நாச்சியார் கோவிலிலிருந்து 3/4 கிலோமீட்டர். இங்கிருந்து பேணு பெருந்துறையான திருப்பந்துறை 2 கிலோமீட்டர். கும்பகோணத்திலிருந்து நகரப் பேருந்து வசதி உண்டு. திருச்சிற்றம்பலம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. திருச்சிற்றம்பலம். இத்தலத்து இறைவன் பெயர் சித்தநாதேஸ்வரர், இறைவி பெயர் அழகாம்பிகை. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். தலவிருட்சம் பவளமல்லிகை. திருச்சிற்றம்பலம். இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் மற்றும் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம். சித்தர்கள் வழிபட்டதால் இத்தலம் சித்தீச்சரம் என பெயர் பெற்றது. பௌர்ணமியன்று இத்திருக்கோயிலுள்ள சித்தர் சிலைக்கு பால் அபிஷேகம் நடைபெறும். அப்பாலை பருகின் பழப்பிணிகள் நீங்கும். அன்று நல்ல கூட்டம் இருக்கும். இவ்வூரிலேயே பிரிதோரிடத்தில் ஒரு சிவாலயம் உள்ளது. சிதில் அடைந்த நிலை. இக்கோயில் சனி சந்நிதி மிக விசேடம். சனி தன் குடும்பத்தோடு காட்சியளிக்கின்றார். இடப்பக்கம் மக்கள் குளிகன் மந்தா, வலப்பக்கம் மனைவி சேஷ்டா, தசரதனும் காட்சி தருகின்றார். சமீப காலமாகவே கோயில் பிரசித்தி பெற்று வருகின்றது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திரு நரையூர் சித்தீஸ்வரம் என்ற ஸ்தலத்தில் அவருடைய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். காடும் நாடும் கலக்க பழிநன்னி ஓடும் கங்கை ஒளிர்க்கும் சடைதாழ பீடும் ஆக மறையோர் நரையூரில் நீடும் சித்தீச்சரமே நினை நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாடலின் பொருளுரை. காடுகளிலும் நாடுகளிலும் கலந்து பாயும் கங்கையை சடையில் கொண்டவன், முக்தி பெறும் வாய்க்கச் செய்பவன் அவனே இறைவன். ஆண்டி நிலவும் மறைவல்ல நரையூரில் உள்ள சித்தீச்சரத்தை நெஞ்சமே நினை. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு சமநோக்கு நாள். சமநோக்கு நாட்களில் செய்ய வேண்டிய வேலைகள், அதற்குண்டான நட்சத்திரங்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது கேலண்டரில், தினசரி கேலண்டரில் சமநோக்கு நாள், மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கும். சென்ற பதிவிலே மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள் இதையெல்லாம் பார்த்து விட்டோம். சமநோக்கு நாள் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது சமநோக்கு நாட்களில் ஓரளவிற்கு சமமாக செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது. உதாரணத்திற்கு சாலை அமைப்பது, சமமான சாலையில் ஓட்டக்கூடிய வாகனங்கள் வாங்குவது, வீட்டிற்கு தளம் அமைப்பது, வயல்களை உழுவது போன்றவற்றை செய்யலாம். இதற்குண்டான நட்சத்திரங்கள் அஸ்தம், அஸ்வினி, அனுஷம், மிருகஸ்ரீஷம், சுவாதி, புனர்பூசம், சித்திரை, கேட்டை மற்றும் ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் சமநோக்கு நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களை சமநோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.